Good morning, students. Now I am going to topic about polymer chemistry. Already we have completed 2 lessons, isn't it? Now the unit 3rd, polymer chemistry. பலபடி வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கெமிஸ்ட்ரி இப்போ ஃபஸ்ட்டு 2 lessons பார்த்தோம், ஃபிசிக்ஸ் பார்த்தோம் சரிங்களா. இப்போ இது வந்து என்னது கெமிஸ்ட்ரி. இப்போ ஃபஸ்ட்டு அதோட பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். பாலிமர் கெமிஸ்ட்ரி ஹேஸ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் யுவர் எவ்ரிடே லைஃப். நம்ம இது பாலிமர் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில். மெனி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் யூ யூஸ் ஆர் லிங்க்டு டு பாலிமர் கெமிஸ்ட்ரி. நாம் யூஸ் பண்ணுற நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எதோட லிங்க் பண்ணுது அப்படின்னா இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரியோட. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க ரைட்டா. ஸ்கூல் கிளம்பும்போது எப்படி கிளம்புவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? வி வியர் க்ளோத்ஸ், ட்ரெஸ் போடுவோம், ஷூ மாட்டுவோம், பல் துலக்குவோம், ப்ரஷ் யுவர் டீத் அண்ட் டேக் அ ஸ்கூல் பேக். அப்போ பேக்கு, ப்ரஷ்ஷு, ஷூ, க்ளோத்ஸ் இதை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். டிட் யூ எவர் ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் மேட் ஆஃப்? ஸ்கூல் பேக் இருக்குது, க்ளோத்ஸ் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, ஷூ இருக்குது. இதெல்லாம் எந்த பொருள்கள்னால எந்த மெட்டீரியல்னால ஆனதுங்கிறத என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? தே ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் ஃபைபர்ஸ். இது எல்லாமே எதிலிருந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபைபர்ஸ். நாரிலை, நார், நரம்புன்னு சொல்லுவோம்ல, நார். Fibers are made of long chains of natural and synthetic polymers. நேச்சுரல்ங்கிறது இயற்கையானது, சிந்தட்டிக்ங்கிறது செயற்கை. நேச்சுரல்ங்கிறது இயற்கை, சிந்தட்டிக் அப்படிங்கிறது செயற்கை. ஓகேவா? ஸோ த 2 types of polymers, natural polymer, another one synthetic polymers. As a society, we are consuming more and more. நிறைய அந்த சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யூஸஸ் இருக்குது. ஓகேவா? நிறையா இருக்குது. த மோர் திங்ஸ் வி பை த மோர் திங்ஸ். அதிகமான பொருட்கள் தேவைப்படுது, அதனால் நம்ம அதிகமான பொருட்கள் வாங்குகிறோம். வி த்ரூ அவே. ஆனால் பொருட்கள் ஒன்று வாங்குறது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமா? மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து வேஸ்டேஜாக போகுது, ஒரு கழிவு பொருளாக போகுதா இல்லையா? ஆமாம். 30 years ago, 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் இன் தமிழ்நாடு வாஸ் பயோடிகிரேடபிள் ஆர் ஈஸிலி ரீசைக்கிளபிள். 30 yearsக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து மக்கிறதா இருந்துச்சு, அதை ரீசைக்கிளபிளாக இருந்துச்சு, அதாவது மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருட்களாக இருந்துச்சு. பட் டுடே இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெனி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வி யூஸ் ஆர் non-biodegradable and difficult to recycle. பட் இப்போ உள்ளதுகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது வந்து நான் பயோடிகிரேடபிளாக தான் இருக்குது, மக்காதது தான் இருக்குது. அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் த பாஸ்ட் பீப்புள் யூஸ்டு மெனி நேச்சுரல் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டிலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட்டன் பருத்தி துணின்னு சொல்லுவோம்ல, அது சில்க்கு, பட்டு, அண்ட் ஜூட் ஃபைபர்ஸ், சணல் நரம்பு, நாரிலைன்னு சொல்லுவோம் அது. டுடே இன்றைக்கெலாம் சணலை பார்க்குறோமா? அவ்வளோ சீக்கிரமா பார்க்குறோம், பட் ரொம்ப ரேர் தான். டுடே வி யூஸ் எ லாட் ஆஃப் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ். இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம பாலிமர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வேஸ்ட் இதெல்லாத்தையும் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வாட் ஆர் பாலிமர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த வேர்டு பாலிமர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. பாலிமருங்கிற ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா க்ரீக்கில் இருந்து. இப்போ பாலி அப்படின்னா என்ன மீனிங்னு எடுத்தோம்னா மெனி. பாலி அப்படின்னாவே நிறைய அப்படின்னு அர்த்தம். அண்ட் மெர் மீன்ஸ் பேசிக் ஸ்மாலர் யூனிட். பாலிங்கிறது பலன்னு அர்த்தம், மெருங்கிறது ஒரு ஸ்மாலர் யூனிட். பாலிமர்ஸ் ஆர் வெரி லாங் செயின்ஸ் மேட் ஆஃப் ரிப்பீட்டிங் ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கால்டு மோனோமர்ஸ்.
நிறைய சின்ன சின்ன மூலக்கூறுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செயின் வடிவத்தில் ஒரு கோர்வையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, மோனோமர்ஸ். இந்த மோனோமர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிமரைசேஷன் உண்டாக்குது. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது, ஒரு மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல். இப்போ இந்த எல்லா மாலிக்யூலும் ஒன்றா சேருது. இப்போ ஒரு இதை சொல்கிறது மோனோ, தனித்தனியாக இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து கோர்வையாக உருவாக்குறதுக்கு பேர் பாலிமர். ஓகேவா? ஸோ அதில் கொடுத்துருக்கு பாரு, பாலிமர்ஸ் ஆர் வெரி லாங் செயின்ஸ் மேட் ஆஃப் ரிப்பீட்டிங் ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கால்ட் மோனோமர்ஸ் தட் ஆர் ஜாயின்ட் டுகெதர். இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து போகிறதுக்கு பேர் கோவலன்ட். அதாவது கோவலன்ட் பேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாண்டு வருதா, எத்தனை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோவலன்ட் பாண்ட். And the process is called polymerization. அப்போ polymers are very long chain made of repeating smaller molecules. நிறையா ஸ்மாலர் மாலிகுல் ரிப்பீட்டடாக வர்றதுக்கு பேர் மோனோமர்ஸ். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் ஒன்றா சேருது. எது மூலமாக சேருது அப்படின்னா பை கோவலன்ட் பாண்டு. கோவலன்ட் பாண்டு. இந்த கோவலன்ட் பாண்டுங்கிறது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது. அதே மாதிரி இங்கே வாங்க, இந்த இருக்கா மேலே இந்த பாண்டு போகுதா, இதுதான் கோவலன்ட் பாண்டு. ஸோ இந்த கோவலன்ட் பாண்ட் மூலமாக அந்த இதெல்லாம் இணைக்கப்படுறதுக்கு பேர் பாலிமரைசேஷன். இந்த டயக்ராம் பிலோ ஷோஸ் ரிப்பீட்டிங் மோனோமர்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ பாலிமர். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள மோனோமர் அப்படிங்கிறது நிறைய மூலக்கூறுகள் தனித்தனியாக இருக்குது. இது பாலிமர் அப்படிங்கிறது என்னது, அப்படியே இந்த பாண்டு மூலமாக சேருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பாலிமர். அடுத்து இதுங்க அதே மாதிரி பாருங்கள், மோனோமர், இது பாலிமர், இது சி கார்பன், ஹெச் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகேவா? இப்போ பாலிவினைல் குளோரைடு, அதாவது த எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் ஆஃப் பிவிசி. வாட் இஸ் த எக்ஸ்பாண்ட் ஃபார்ம் ஆஃப் பிவிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டால் என்ன மீனிங்? பாலிவினைல் குளோரைடு இஸ் எ காமன் பிளாஸ்டிக் யூஸ்டு ஃபார் வாட்டர் பைப்ஸ். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணீர் குழாய் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீர் வாட்டர் பைப் இருக்கா, இந்த வாட்டர் பைப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பேர் தான் பிவிசி, பாலிவினைல் குளோரைடு. The monomer and polymers of PVC கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோனோமர் அண்ட் இப்போ ரெண்டு மோனோமர் சேர்ந்து பாலிமர் ஆகுது. ரைட்டுங்களா? இந்த இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், ரெண்டு சேர்ந்து என்ன ஆகுது, இது ஒற்றைப்படி, இது ரெண்டும் சேர்ந்து பலபடி அப்படிங்கிறது அதான் ஃபார்முலா. இப்போ CH2 பாண்ட், டபுள் பாண்ட், CHCl அப்படி நோட் பண்ணுவோம். அடுத்து CH2, அடுத்து CHCl, இதெல்லாம் சேர்ந்து பாருங்கள் அப்படியே வந்துருச்சா, CHH, ரெண்டு ஹைட்ரஜன், ஒரு கார்பன். அடுத்து இதுக்குரியது இந்த கார்பன் H, இந்த Cl, அடுத்து இந்த கார்பன் HH, அடுத்து இந்த கார்பன் HCl. ஓகேவா? எத்தனை பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிமர் அப்படின்னா இதோட இது டாபிக் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறணும். Polymers can be classified into two types of பிரிக்கிறோம். நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர். நேச்சுரல்னா இயற்கை, சிந்தட்டிக் அப்படின்னா செயற்கை. ஓகேவா? இப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா, யுவர் பாடி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் யூ ஆர் மேடப் ஆஃப் நேச்சுரல் பாலிமர்ஸ். ஓகேவா? நீ உன்னால் இமேஜின் பண்ணிப்பார், உன்னுடைய பாடி ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் யூ ஆர் மேடப் ஆஃப் நேச்சுரல் பாலிமர்ஸ். த மோஸ்ட் ஃபெமிலியர் பாலிமர்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மேன்மேட் ஆர் சிந்தட்டிக். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய நிறையா திங்ஸ் என்னது அப்படின்னா செயற்கையான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாலிமராக இருக்குது. இப்போ நேச்சுரல் பாலிமர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நேச்சுரல் பாலிமர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிவிங் சிஸ்டம். இயற்கையான பலபடிகள்ங்கிறது எதில் உருவாகுது அப்படின்னா லிவிங் சிஸ்டம். தட் இன்க்ளூடு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ப்ரோட்டீன்னா தெரியும், புரதங்கள், கார்போஹைட்ரேட்னா கார்போஹைட்ரேட். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இன் அவர் பாடிஸ், நம்மளுடைய உடம்புல இருக்குது. அண்ட் செல்லுலோஸுங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா வுட் அண்ட் பேப்பர்லேயும் மரத்துலையும் என்ன இருக்குது, செல்லுலோஸ். அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடியது ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். அடுத்து வுட்லையும் பேப்பர்லையும் இருக்கக்கூடியது செல்லுலோஸ். தே பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லிவிங் திங்ஸ் டு ப்ரொவைட். இது இப்போ இந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், செல்லுலோஸ் இதெல்லாம் எதுக்கு இதாகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் நீடட் ஃபார் லைஃப் ப்ராசஸ். ஒரு மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரக்சரு, ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்கு. ஓகேவா? மாலிகூல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்கு? ஃபார் லைஃப் ப்ராசஸஸ், வாழ்க்கை சுழற்சிக்கு கண்டிப்பாக ஒரு தேவைப்படும். ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் அமினோ ஆசிட் மோனோமர்ஸ்.
எதுலேருந்து இது பண்ணியிருக்கு? இப்போ ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் எதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அமினோ ஆசிட் மோனோமர்ஸ். அதாவது 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட் மோனோமர்ஸ் கிரியேட் மெனி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் பாலிமர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் என்னென்ன ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா டிஎன்ஏ டைநியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம்ல, அடுத்து என்சைம்ஸ் நொதிகள், சில்க்கு ஸ்கின்னு தோல், ஹேர் முடி, ஃபிங்கர் நெயில்ஸ் நகம், ஃபெதர்ஸ் இறகு, அண்ட் ஃபர் ரோமங்கள், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா ப்ரோட்டீன் பாலிமர்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பாலிமர்ஸ் இன்க்ளூட் செல்லுலோஸ், கைட்டின் அண்ட் லிக்னைன். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் என்னென்ன உள்ளடக்கி வச்சுருக்கு? டிஎன்ஏ, என்சைம், சில்க்கு, ஸ்கின்னு, ஹேரு, ஃபிங்கர் நெயில்ஸு, ஃபெதர்ஸ் அண்ட் ஃபர். அடுத்து கார்போஹைட்ரேட் பாலிமர்ஸ் இன்க்ளூட் செல்லுலோஸ், கைட்டின் அண்ட் லிக்னைன் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ். இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா தாவரங்களில் இருக்கக்கூடியது. செல்லுலோஸ் இஸ் மேடப் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ், ஒரு சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது தான் இந்த செல்லுலோஸ். அண்ட் இஸ் அ மெயின் காம்பனண்ட் ஆஃப் காட்டன் யூஸ்டு இன் கிளாத்திங். எதில் எதுனா க்ளோத்திங், நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம்ல, ட்ரெஸ்ஸு காட்டன் கிளாத் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது எதால் ஆனதுன்னா பருத்தி துணிகளால் செய்யப்பட்டது. ஸோ கைட்டின் இஸ் ஃபவுண்ட் இன் த செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கைனா உங்களுக்கு தெரியும், பூஞ்சை. ஃபங்கைனா என்ன? பூஞ்சை. அப்போது இந்த கைட்டின் இஸ் ஃபவுண்ட் எங்கே காணப்படுது அப்படின்னா இந்த செல் வால் ஆஃப் ஃபங்கை, பூஞ்சைகளின் சுவர் பகுதியில் காணப்படுது. சச்சஸ் மஷ்ரூம்ஸ், மஷ்ரூம்னா தெரியும் காளான், அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் சச்சஸ் கிராப்ஸ் அண்ட் ஸ்பைடர். கிராப் நண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் சிலந்தி பூச்சிகளுடைய அந்த தோல் பகுதியிலையும் காணப்படக்கூடியது தான் எது அப்படின்னா இந்த மேலே சொல்லியிருக்கிறது எது? அந்த கைட்டின். ஓகேவாப்பா? அடுத்து லிக்னைன் கன்சிஸ்ட் ஆஃப் எ நெட்வொர்க் ஆஃப் பாலிமர்ஸ் அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கிவிங் ஸ்ட்ரக்சர் டு பிளான்ட்ஸு. அப்போ இந்த கைட்டின் லிக்னைன்னா என்னென்னா அந்த பிளான்ட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப்பை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது அந்த கைட்டின் லிக்னைன் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம நேச்சுரல் பாலிமர்ஸ். அடுத்து சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படிங்கிறது செயற்கை. சிந்தட்டிக் பாலிமர்ஸ் ஆர் மேன்-மேடு பாலிமர்ஸ், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பெட்ரோலியம் ஆயில் அண்ட் கேஸ். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பெட்ரோலியம் ஆயில், பெட்ரோலியம் போடுறோம்ல அது, அண்ட் கேஸ். பிளாஸ்டிக்ஸ் ஆர் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். பிளாஸ்டிக்ங்கிறது செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு பாலிமர்ஸ் தான் அது. ஓகேவா? வென் ஆயில்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் ப்ராசஸ்டு டு மேக் பெட்ரோல், எத்திலீன் அண்ட் ப்ரொபைலின் மோனோமர்ஸ் ஆர் removed as byproducts. We have already seen the polymers such as the polyvinyl chloride. ஓகேவா? பாலிவினைல் குளோரைடு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் என்ன அப்படின்னா மெனி மோனோமர்ஸ் ஜாயின் டுகெதர், நிறையா மோனோமர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிறோம் இதில். இப்போ எத்திலின் அண்ட் ப்ரொபைலின் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் மோனோமர்ஸ் தட் வேக் அப் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இப்போ கார்பன், ஹைட்ரஜன் பாண்டு, கார்பன் CH3H, அப்போ CH3. ஓகேவா? இது CH2. ஓகே, அடுத்து CH2, அடுத்து அதே மாதிரி பாருங்கள் CH2. இப்போ ப்ரொபைலின்ங்கிறது இந்த ஃபார்முலா. இப்போ ப்ரொபைலின் கேட்டால் இதை எழுதுறணும். எத்திலின் அப்படின்னு கேட்டோம்னா இந்த CH2 இஸ் ஈக்குவல் டு, அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2, இது வந்து எத்திலின். ப்ரொபைலின்ங்கிறது CH2 CH3. ஓகேவா? இது வந்து ப்ரொபைலின். இது ஹையர் கிளாஸில் நீங்கள் ப்ரீஃபாக படிப்பீங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மோனோமர்ஸ், த வே தே ஆர் அரேஞ்ச்டு இன் த பாலிமர் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைனல் பாலிமர். இப்போ இதில் என்னென்னா திஸ் ஆர் குரூப்டு இன்டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. சச்சஸ் ஃபைபர்ஸ் இருக்குது, நரம்புகள் இருக்குது, பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வியர் க்ளோத்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், பேக்கு யூஸ் பண்ணுறோம், ரோப் கயிறு இது பண்ணுறோம், பிளாங்கெட் போர்வை, இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் மேட் ஆஃப் ஃபைபர் ஒன்ஸ் அப்பான் எ டைம். இது எல்லாத்தையும் இது எல்லாமே எதால் ஆனது? ஃபைபர்னால் ஆனது. பட் ஒன்ஸ் அப்பான் எ டைம், முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் யூஸ்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ் சச்சஸ் காட்டன் அண்ட் வூல். அப்போலாம் வந்து காட்டனும் நூல் பயன்படுத்தினாங்க. இப்போ நவடேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இதுகளை பயன்படுத்துகிறோம்.
ஓகேவா? ஸோ இப்போ ஆல் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் பாலிமர்ஸ். அப்போ பாலிமர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபைபர் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நேச்சுரல் கோகனட் ரோப் அந்த காலத்தில், இப்போ அந்த காலத்தில் இல்லை, இப்போவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா கோகனட் ட்ரீஸ் நிறையா இருக்கும். அதில் கோகனட் இருக்கிற அந்த தேங்காய் மட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த மட்டையை வந்து என்ன பண்ணுவோம்னா மிஷினில் போட்டு தனித்தனியாக பிரித்து அதிலேருந்து அந்த தூசியாக கிளம்பு, அந்த தூசிலேருந்து கயிறு திரிப்பாங்க. கயிறு ஃபேக்ட்ரியில் பார்த்துருக்கீங்கன்னா கயிறு திரிப்பாங்க. இதுதான் அந்த இதுதான் கோகனட் ரோப். ஓகே. அடுத்து நைலான் பார்த்துருக்கீங்களா, நைலான் கயிறு. இந்த சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஊஞ்சல், இப்போ இந்த ரெடிமேடாக ஒரு ஊஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கயிறு போட்டிருப்பாங்க. அது என்ன கயிறு? அதான் நைலான் கயிறு. நைலான் ஃபிஷ்ஷிங் ரோப். ஓகேவா? நைலான் கயிறு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னா ஃபைபர்ஸ் ஆர் லாங் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் interwoven to form linear string-like structures. ஓகேவா? இப்போ ஃபைபர்ஸ் தட் ஆர் அப்டைன் ஃப்ரம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பிளான்ட் ஆர் அனிமல் சோர்சஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ். அதாவது பிளான்ட்டில் இருந்தும் அனிமலோட வளங்கள், அனிமல்ஸ் உள்ளதுலேருந்து எடுக்கிறதுக்கு பேர் நேச்சுரல் ஃபைபர்ஸ். எக்ஸாம்பிள் காட்டன், பருத்தி. கோகனட் ஃபைபர், அந்த இது தேங்காய் நார்னு சொல்லுவோம்ல, அது ஹேரு, ஊல், நூல் அண்ட் சில்க்கு. இப்போ ஃபைபர்ஸ் தட் ஆர் மேட் யூஸிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பெட்ரோலியம் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டர்னு சொல்கிறோம்ல, அது கொஞ்சம் எரிகிறது மாதிரி இருக்கும். அடுத்து ஆக்ரிலிக் அண்ட் நைலான் துணின்னு சொல்லுவோம்ல, அதுவும் அந்த சிந்தட்டிக் ஃபைபர் தான். இப்போ ஹிஸ்டாரிக்கலி ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சுரல் பிளான்ட் ஃபைபர்ஸ் அண்ட் அனிமல் ஃபர் ஃபார் ஷெல்டர். ஓகேவா? நேச்சுரல் பிளான்ட் ஃபைபர்ஸ் அண்ட் அனிமல் ஃபர் ஃபார் ஷெல்டர், clothing and protection from the natural wool. Protection from the weather. Today, a large variety of natural fibers are still grown and processed such as cotton, silk and wool. Natural fibers can be spun into filament, thread or rope. த்ரெட்டுங்கிறது நூலுன்னு சொல்லுவோம், ரோப்புங்கிறது கயிறுன்னு சொல்லுவோம். They can be woven, knitted, matted or bonded and used to make clothing. இந்த இது எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா clothing, ட்ரெஸ்ஸு. ஓகேவா? அடுத்து கண்டெய்னர்ஸ், இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஓகேவா? இப்போ இது என்ன மிஸ் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், நம்ம ஃபைபர்ஸ் சொன்னோம். ஃபைபர்ஸுங்கிறது இலைகள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இது பருத்தி, பட்டு, இந்த கம்பளி போன்ற இலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே வெளிவருது. ஆமாம் தானப்பா? பருத்தி, பட்டு இது எல்லாமே வந்து நேச்சுரல் தானே சொல்லுவோம். கம்பளி போன்ற எல்லாமே இயற்கையாக வெளிவருது. இப்போ இந்த இயற்கை அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸை சுற்றி என்ன இருக்குது பண்ணுறது, இலையாக, அதாவது ஃபைபர்ஸ், நூலுங்கிறது என்னது, த்ரெட்டு, ரோப்புங்கிறது என்னது, கயிறா. இதை நம்ம கண்டிப்பாக பின்ன முடியுமா இல்லையா? அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ்லேருந்து இலையா, அதாவது நூலாக திரிக்கலாம், கயிறு ரோப்பாக திரிக்கலாம். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சௌராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா நூல் நெய்வாங்க, பின்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதை வந்து என்ன செஞ்சுவோம், அதை அந்த நூல், ஃபைபர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து துணிகளாக தயாரிக்கிறாங்க. இப்போ பட்டு சரியில் அந்த மினிஸ்டர்லாம் நிறைய பேர் இது பண்ணிட்டுருக்காங்க, பார்த்தீங்களா? இதுதான். அடுத்து துணிகளாக கிளாத்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கலன்னா ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொட்டி வைக்கிற கலன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது. அதுக்கப்புறம் இன்சுலேஷன் அப்படிங்கிறது இது வந்து என்னதுன்னா மின் கடத்தா பொருள், அதாவது கடத்தாது. இது வந்து என்னது, மின் கடத்தா பொருள் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அது கண்டக்ட் பண்ணாது. இதில் பார்த்து இன்சுலேஷன் அப்படின்னாவே அது வந்து டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட் அப்படின்னு அர்த்தம். இன்சுலேட்டர் அப்படின்னு அர்த்தம், டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் இது இருக்குது கண்டக்டர் அப்படின்னா இந்த கரண்ட், அதாவது கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணால் அதுக்கு பேர் கண்டக்டர். செமி கண்டக்டர் அப்படின்னா பார்ஷியலி அலோவ் த கரண்ட், பார்ஷியலி டஸ் நாட் அலோவ் த கரண்ட். பாதி மின்சாரத்தை கடத்தும், பாதி மின்சாரத்தை கடத்தாது, அதுக்கு பேர் செமி கண்டக்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா டஸ் நாட் அலோவ் த கரண்ட்டை வந்து என்ன செய்யாது, அலோவ் பண்ணவே பண்ணாது, அதுக்கு பேர் தான் என்னது, இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறமும் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து நிறைய 3 சோர்சஸ் வந்து இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இந்த அக்ரிலிக், அதாவது பாலிஸ்டரு, அக்ரிலிக், நைலான், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ காலங்காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா
காலங்காலமாகவே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிளான்ட் ஃபைபர்ஸ் மற்றும் இது அனிமல்ஸ்லேருந்து பெறக்கூடிய அந்த ஃபர் இருக்குல்ல, ரோமம் இதிலிருந்து என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸு போடுவது, இதிலிருந்து ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறோம். ஓகேவா, அதுக்கு ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் பிளேஸ் நம்ம இருக்கிறதுக்கு இடம் தயாரிக்கிறோம். ஓகேவா, இது தான் இப்போ மனிதர்கள் வந்து இதெல்லாம் தொன்று பாரம்பரியமாக அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஓகேவா, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேச்சுரல் வூல் அப்படின்னா இயற்கை கம்பளி, இந்த ஆடுகள்லேருந்து தயாரிக்கிறது. சரியா, செம்மறி ஆடு. அதுக்கப்புறம் சில்க்கு பட்டு, இது வந்து விலங்குலேருந்து தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் தாவரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டன். அடுத்து இது என்னது, ஜூட், சணல் தயாரிக்கிறது. இது என்னது, ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ளாக்ஸ். அதுக்கப்புறம் இது என்னது, கிளாஸ் ஃபைபர், கண்ணாடி இலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது மினரல்ஸ் அப்படிங்கிறது கனிமங்கள். இது என்னன்னு சொல்கிறோம், மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னது, கனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் த டிஸ்கவரி ஆஃப் மேக்கிங் சிந்தட்டிக் fibers out of petrochemicals has replaced the use of many natural fibers. இப்போ synthetic fibers such as nylon இருக்குது, polyester இருக்குது, and acrylic இருக்குது, are used to make many different plastic items. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நிறையா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஓகேவா, ஸோ யூ சீன் இன் யுவர் டெய்லி லைஃப் கிளாத்து, பிளாங்கெட்ஸ், போர்வை, டூத் ப்ரஷ்ஷு அண்ட் ஸ்டஃபிங் இன் குஷன் சொல்கிறோம்ல, இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் மெயின் டாப்பிக்குங்கிறது நமக்கு இருக்கிற சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குது. இப்போ யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக், இப்போ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ங்கிறது 2 டாபிக் இருக்குது. ஓகேவா, இது பிளாஸ்டிக்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ங்கிறது இதில் இல்லை, டாப்பிக்கில் இல்லை. அப்போ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அனதர் ஒன் என்னது, அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக்ஸை பற்றி இப்போ அடுத்து இங்கே வந்துடணும். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ், இந்த 2 டாபிக் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, இப்போ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, பிளாஸ்டிக்ஸ்னால் நமக்கு தெரியும், நெகிழி. இப்போ கூட நம்முடைய கவர்மெண்ட்டு வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா, யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் கேட்டுக்கிறங்க, என்னென்னா வாட் இஸ் த ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் திங் யூ டச்டு டுடே. இப்போ காலையில் எந்திரிச்சவொடனே நம்ம ஏதாவது ஒரு பொருளை தொடுறோம். சரியா, பல பொருட்களை தொடுவோம். அதில் எந்த பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் முத டச் பண்ணீங்க? மேபி இட் வாஸ் யுவர் அலாரம் கிளாக். எந்திரிச்சவொடனே அலாரம் அடிச்சுக்கிட்டே கிடக்கும், நம்ம அதை தொட்டு என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். ஆர் த ஃபில்லிங் இன் யுவர் பில்லோ ஆர் த சிந்தட்டிக் கிளாத்ஸ் தட் யூ ஆர் வியரிங். செயற்கையிலே செய்யப்பட்ட ஒரு இந்த நைலான் துணி, பாலிஸ்டர், இதெல்லாம் நம்ம இது போட்டிருக்கோம்ல, அந்த இது. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அரவுண்ட் டுடே இஸ் பிளாஸ்டிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பொருள், நிறைய பொருள் எது தான் இருக்குது, பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. யூ ஹவ் சீன் வாட்டர் அண்ட் ஆயில் பாலியத்தின் பவுச்சஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன, வாட்டர் பார்த்துருக்கீங்க, ஆயில் பார்த்துருக்கீங்க, பாலித்தீன் பையின்னு சொல்லுவோம்ல, பாலித்தீன் பை. ரைட். இன் த பாஸ்ட் பீப்புள் யூஸ்டு டு பிரிங் மில்க். இந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க, மக்கள் வந்து பால் வாங்கிட்டு வருவாங்க, ஆயில், எண்ணெய் அண்ட் அதர் லிக்யூடு, வேறு ஏதாவது லிக்யூட் ஃபார்மில் வாங்கிட்டு வருவோம். எங்கேருந்து, ஃப்ரம் த ஷாப்லேருந்து. எதில் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா கையில் தூக்கு எடுத்துகிட்டு போவோம், ஏதாவது ஒரு வெசல் எடுத்துகிட்டு போவோம். சரியா, பாத்திரம் ஏதாவது எடுத்துகிட்டு போவோம். மேட் ஆஃப் மெட்டீரியல் சச்சஸ் மெட்டல் அண்ட் கிளாஸ். அது வந்து மெட்டலில் செஞ்சுருக்கும், இல்லை அப்படின்னா கிளாஸ், கண்ணாட்டில் செஞ்சப்பட்டதாக இருக்கும். திங்க் அபவுட் வாட் ஆர் த கண்டெய்னர்ஸ், பக்கெட்டு, மக்கு, பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டு, மக்கு, சேரு அண்ட் டேபிள்ஸ் யூஸ்டு இன் த பாஸ்ட் வேர் மேட் ஆஃப். அந்த காலத்தில் யூஸ் பண்ண மக்கு, பக்கெட்டு, சேர், டேபிள்லாம் எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் டு யூ யூஸ் டுடே. அந்த காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் இந்த காலத்தில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரைட்டா, அப்போ உள்ளதெல்லாம் நல்லா வுட்டில் என்னென்ன நீம் வுட்டு, தேக் வுட்டு, சாண்டல் வுட்டு, நிறைய அதில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அதில் பார்க்குறோமா, ரெடி காஸ்ட்டாக தூக்கி பிளாஸ்டிக்கில் என்ன இருக்கோ அவ்வளோவையும் தூக்கி போட்டுக்கிறோம் வீட்டில். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஓகே, பிளாஸ்டிக் as a material has taken over any replaced metal and wood which were previous used. அந்த காலத்தில் நம்ம வுட்லேயும் மெட்டலு, கிளாஸில் யூஸ் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த காலத்தில் எதில் யூஸ் பண்ணுறோம்னா பிளாஸ்டிக்கு.
Plastics have also replaced many glass items. Glass itemக்கு பதிலாக இப்போ எதப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம். If we continue to write the list of everyday items that are made of plastic, ஒவ்வொரு நாள் நம்ம எதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்ட பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட் வில் பி எண்ட்லெஸ், இதுக்கு முடிவே இல்லை. ஒய் இஸ் பிளாஸ்டிக் ஸோ பாப்புலர்? ஏன் பிளாஸ்டிக் வந்து இந்த அளவுக்கு பிரபலமானது? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்? என்னென்ன பிளாஸ்டிக்னால் என்னென்ன யூசஸ் இருக்குது? வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்? இதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். Plastics have helped us to make advancement in technology, building, கட்டடமைப்பு, health care, உடல் நம்ம இது ஆரோக்கியம் பற்றியது, transport and food safety. Plastics have completely occupied our life. இப்போ வந்து நம்மளுடைய லைஃப்பை யார் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா யார்? பிளாஸ்டிக் தான். பிகாஸ் ஆஃப் their characteristic qualities, அதோடைய பண்புகளை பொறுத்து. Plastics have many positive qualities. பிளாஸ்டிக் வந்து நிறைய நேர்மறையான தகுதிகள்லாம் இருக்குது, பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன? சச்சஸ் லைட் வெயிட்டாக இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கு. இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, அது தூக்கிட்டு போகும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த டேபிள் விளம்பரத்தில் போகிற டேபிள் மேட் இருக்குல்ல, அந்த இது சுருட்டி மடக்கி வச்சுக்கலாம், பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கிறது, ஈஸியாக தூக்கி போட்டுக்கிறலாம். ஊஞ்சல் இருக்குது, மரத்தில் தொங்க விட்ட ஊஞ்சல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது தூக்குறதுக்கு இது தூக்கி ஈஸியாக மேலே போட்டுக்கிறலாம். லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங், அண்ட் தே கேன் பி மோல்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ். தே ஆர் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் சம் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஈவன் யூவி ரெசிஸ்டண்ட். சில பிளாஸ்டிக்ஸ் வந்து என்னதுன்னா, யூவி மீன்ஸ் அல்ட்ரா வயலட், புற ஊதா கதிர்னு சொல்கிறோம்ல, அதோட ரேடியேஷனையே ரெசிஸ்ட் பண்ணும். பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ சீப். இப்போ ஒரு இது வாங்குகிறோம் அப்படின்னா, இது ஒரு சாதாரண இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்டிக்லேயே நம்ம பீரோ அந்த காலத்தில் மரத்தில் செஞ்சுருப்போம், இல்லை ஸ்டீல் பீரோ செஞ்சுருப்போம். இப்போலாம் பிளாஸ்டிக்லேயே வந்துருச்சு, நம்மளோட துணியை மடக்கி அதிலே வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ சீப் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் அஸ் டு யூஸ். பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நவ் தட் யூ ஹாவ் டிஸ்கவர்ட் ஒய் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸோ பாப்புலர், ஏன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, அதை பற்றி டிஃப்ரெண்ட் யூசஸ் வந்து இதில் இருக்குது. ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ், இந்த இன்ஜெக்ஷன், சிரிஞ்ச் அண்ட் நீடில். சிரிஞ்ச் இது ஃபுல்லாக சிரிஞ்சு, இது நீடில், சிரிஞ்ச் அண்ட் நீடில். இது வந்து இந்த இதெல்லாம் போட்டிருப்போம்ல, இது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து யூவி ரேஸை வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடியது, வாட்டர் ப்ரூஃப் உள்ளது. ஓகேவா? இது அம்ப்ரெல்லா. இது வந்து இந்த இது போடுவோம்ல, படுதா மாதிரி ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா, படுதா, இதை அது விரிச்சு மேலே போட்டுக்கிறதுக்கு அது. ஓகே, அதுக்கு அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். எந்தெந்த மெத்தட்லாம் வந்து பிளாஸ்டிக்கை நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? எந்தெந்த மெத்தட்லாம் நம்ம பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? நெகிழிகளை அப்புறப்படுத்துகிறோம், டிஸ்போஸ் பண்ணுறோம். அதான் பிளாஸ்டிக்ஸ் ஆர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே இருக்குது. எது? பிளாஸ்டிக்ஸ். அவர் இன்க்ரீஸிங் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் நீட்ஸ் எ சொல்யூஷன். இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு, அடுத்து அந்த பாப்புலேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாப்புலேஷன் ஆஃப் த பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருக்கம். இப்போ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், மக்கள் தொகை பெருக்கம். அது மாதிரி பாப்புலேஷன் ஆஃப் த பிளாஸ்டிக் அப்படின்னா நெகிழியோட கழிவுகள் பெருக்கத்திற்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. நம்ம தானே, அதனால தான் இப்போ கவர்மெண்ட்லேருந்தே சொல்லியிருந்தாங்க, என்ன பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? Let us find out more about how and where plastic waste is disposed of and the better methods of disposing practice. இந்த நெகிழி கழிவுகளை வந்து அப்புறப்படுத்துகிற ஒரு சிறந்த முறைகளை வந்து நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். ஆர்கானிக் வேஸ்ட். என்னென்னலாம் ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா, சச் அஸ் பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். காய்கறிகளோட தோள்கள் இருக்குல்ல, பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளோட தோள்கள். ஃப்ரூட்ஸு, பழங்கள். அண்ட் ஃபுட் ரிமைன்ஸ் கேன் கெட் ப்ரோக்கன், அதாவது சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அது. டவுன் பை பாக்டீரியா இன் த சாயில்.
இப்போ நம்ம அந்த காய்கறிகளோட தோல், அழுகிய பழங்கள், நம்ம சாப்பிட்டு மீதம் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கீழே போடுறோம். அதை ஃபுல்லாமே வந்து சிதைவடைச்சு பயோடிகிரேடபிளாக மாற்றுது. அது யார் அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸை பார்க்குறது அப்படின்னா பாக்டீரியா பார்க்குது. இங்கே இன் த சாயில் டு கிரியேட் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்போஸ்ட். அதை கம்போஸ்ட் பண்ணி போடுது. எ மெட்டீரியல் தட் கெட்ஸ் டீகம்போஸ்ட் த்ரூ நேச்சுரல் ப்ராசஸ் and action by bacteria is called biodegradable. எப்போ அந்த பொருட்களை ஃபுல்லாக மண்ணில் மக்க வைக்குதோ அந்த பாக்டீரியா, அதுக்கு பேர் என்னென்னா பயோடிகிரேடபிள், அதாவது மக்கும் பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். சிதைக்கக்கூடிய பொருட்கள், மக்கக்கூடிய பொருட்கள். Plastics do not decompose by natural processes and action of bacteria and are therefore not biodegradable. ஒரு சில பொருட்களை வந்து பாக்டீரியா மக்க வைக்கும், புரியுதா, மண்ணில். பட் ஒரு சில பொருட்களை என்ன செய்ய முடியாது, அதால் மக்க வைக்க முடியாது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு செப்பரேட் அவர் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். பிரித்து வைக்கிறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்தே அதை கொடுத்துருக்காங்க, பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அதாவது மக்கிற குப்பைகளை வந்து ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ்லையும் மக்காத குப்பைகளை ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ்லையும் போட சொல்லியிருக்காங்க, ஆமாவா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு செப்பரேட் அவர் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். Okay, a lot of plastic produced globally is designed to be used only once and thrown away. ஓகேவா? இப்போ என்ன, இதாவது குப்பைகளை வந்து நம்ம எரியறதுக்கு முன்னால் அந்த குப்பை முதல்ல வந்து பயோடிகிரேடபிளா அல்லது நான் பயோடிகிரேடபிளாங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை எரியணும். ஓகேவா? ஏன்னா ஒரு சில இதில் நம்ம எரிஞ்சிருவோம், அது அவ்வளோ சீக்கிரம் மக்கவே மக்காது. அப்போ அந்த பொருளை நம்ம எரியும் போது அது நம்மளுடைய என்வாயரன்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்று தானே. ஆமாம். ஸோ அப்போ எந்த ஒரு பொருள் நம்ம தூக்கி எறிகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அது மக்கள் பயோடிகிரேடபிளா அல்லது நான் பயோடிகிரேடபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த பொருளை நம்ம என்ன செய்யணும், அப்புறப்படுத்தணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், சரியா? அப்படி பயன்படுத்த பொருளை இப்போ வந்து எல்லா இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ யூஸ் அண்ட் த்ரோ கப்பு ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி நிறைய இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி உள்ளதை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி எறிஞ்சிரும். ஓகேவா? அப்படி உள்ளதை தூக்கி எறியும் போது இன்னும் வந்து அந்த பிளாஸ்டிக்கோட வேஸ்ட் அதிகமாகுமா ஆகாதா? கண்டிப்பாக அதிகமாகும். ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாது, சரியா? ரீசைக்கிள் பண்ண முடியாது. அல்லது மறுபடியும் அதை எரிக்கிறவோ அல்லது குழியில் போட்டு மூடுறதோ அல்லது ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸில் கொட்டி அதை மேடாக்கியோ நம்ம வந்து என்ன செய்கிறோம், சுற்றுறதை என்விரான்மெண்ட்டை ரொம்ப வந்து இது பண்ணுறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக்கோட வேஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 79%ங்கிறது எதில் குழியில் போட்டு மூடுறாங்க அல்லது ஓப்பன் ஸ்பேஸில் போய் கொட்டி அந்த மேடாக்கிறாங்க. அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் எரிக்கப்படுது, 12% மட்டும்தான் எரிக்கிறாங்க. மீத 9% என்னாச்சு, மறுசுழல் ரீசைக்கிளுக்கு போடுறாங்க. ரீசைக்கிளில் இருக்கும் அப்படின்னு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது, சரியா? ரீசைக்கிள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? A lot of plastic produced globally, இதெல்லாம் பார்த்தோம். கிரியேட்டிங் a large amount of plastic, அதாவது யூஸ் அண்ட் த்ரோங்கிற பேரில் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்போ எவ்வளவு யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணுறோம், அவ்வளவையும் தூக்கி போடுறோம். எல்லாம் எங்கே போகுது, மண்ணுக்குள்ளே தான் போகுது. அது வேஸ்ட்டாக போகுது, அது மக்கவும் செய்யாது கண்டிப்பாக. ஸோ இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் ஃப்ரம் ஆல் த பிளாஸ்டிக் வேஸ்ட் எவர் ப்ரொடியூஸ்ட், இப்போ 79% இஸ் இன் லேண்ட்ஃபில்ஸ். 79%ங்கிறது மண்ணில் இருக்குது. டம்ப்ஸ் ஆர் இன் த என்வைரன்மெண்ட், மூடிடுறோம், குப்பையில் ஒரு குழியில் போட்டு மூட வச்சிடறோம். 12% மட்டும்தான் இன்சினரேட்டட் அண்ட் ஒன்லி எ ஸ்மால் 9% ரீசைக்கிள். 17 மொத்தம் டோட்டல் பாருங்கள் 79, அதில் 12% எரிக்கிறோம், ரிமைனிங் 9% மட்டும்தான் ரீசைக்கிளில் இருக்குது. மற்றதெல்லாம் எங்கே, அது தெரியாது. ஸோ இப்போ என்ன அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, let us learn more about what happens with the plastic waste. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலமாக என்னென்ன நடக்குது, ஓகேவா? இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலமாக என்ன நடக்குது. இப்போ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இது இருக்குது. இதை 5R அப்படின்னு சொல்லுவோம், 5R பிரின்சிபல். அது என்ன மிஸ் 5R பிரின்சிபல்னா, ஃபஸ்ட்டு ஆர் எதை மீன் பண்ணுதுன்னா ரீயூஸ். ஃபஸ்ட் ஆர் எதை மீன் பண்ணுது, ஓகே. இப்போ ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர்.
ஓகேவா? 5R. இது ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ், செகண்டு ரெடியூஸ், தேர்டு ரீயூஸ், அடுத்து ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ்ன்னு இருக்குல்ல, அப்படின்னா அதை தவிர்த்திடணும். அதுக்கப்புறம் என்னது? ரெடியூஸ், அதை குறைக்க ட்ரை பண்ணணும். ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்தணும். ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்யணும். ரெக்கவர், திரும்ப மீட்டு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபீவர், நீங்கள் வந்து உங்களுடைய பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு முடியலை, ஃபீவர் அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். ஒரு 2 or 3 days கழிச்சதுக்கப்புறம் உங்கள் பாடி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு, நீங்கள் அதிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டீங்க, மீண்டுட்டீங்க, அதாவது அந்த ஃபீவருங்கிற ஒரு இதுலேருந்து மீண்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர். அப்போ ரெக்கவர் அப்படிங்கிறது மீட்டெடுக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த குப்பை பொருட்கள் இருக்குல்ல, அந்த வேஸ்ட் பொருட்கள், இதோட தரநிலையும் வந்து இந்த பிரமிடு பற்றி நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். பிரமிட் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் இயர் கிளாஸில். இப்போ இந்த பிளாஸ்டிக்கோட வேஸ்ட்டை எந்தெந்த அளவுலாம் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதகமான முறை நிறைய இருக்குது. அப்போ தவிர்க்கணும், குறைக்கணும், மீண்டும் பயன்படுத்தணும், மறுசுழற்சி செய்யணும், மீட்டு எடுக்கணும். ஓகேவா? அப்போ இறுதியை நம்ம என்ன சொல்லணும்? அதாவது இதை மீட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது மக்க செஞ்சு அதை எரித்து சாம்பலாக்கணும். மீட்டு எடுக்கணும்னு சொல்கிறோம்ல. ஓகேவா? அந்த இருக்கு பாருங்க, ரெக்கவர், கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட். ஃபஸ்ட்டு மக்க வைக்கணும். மக்க வச்சதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிடணும்? எரித்து சாம்பலாக்கிடணும். ஓகேவா? இதில் லேண்ட்ஃபில். அப்போ இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்துருப்பீங்க, அது அந்த 5 இது அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெஃப்யூஸ், தவிர்க்கணும். ரெடியூஸ், குறைக்கணும். ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்தணும். ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்யணும். அண்ட் ரெக்கவர், மீட்டெடுக்கிறது. ரெக்கவர் என்னது? மக்க செஞ்சுட்டு அதை எரித்து சாம்பலாக்கிடணும். அதுதான் இதோட இது. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமா? ரெஃப்யூஸ் மீன்ஸ் அவாய்ட் பண்ணு, தவிர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? இப்போ இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் சொன்னாங்க, ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பொருள் தர்றாங்களா, ஒரு திங்ஸ் வாங்கணும்னா பிளாஸ்டிக் பை தான் யூஸ் பண்ணணுமா? இல்லை, அந்த நேரத்தில் வீட்டிலேருந்து ஒரு துணிப்பை கொண்டு போங்க, இல்லை ஒரு வெசல் கொண்டு போங்க. ஏதாவது பால்லாம் வாங்க போனால் பால் பாக்கெட் நிறைய பேர் கொடுக்குறாங்க, அது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு தூக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு வெசல் ஏதாவது எடுத்துகிட்டு போய் அதில் பால் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி ஹோட்டலில் வந்து பிளாஸ்டிக் பையில் தான் நிறையா அது கொடுக்குறாங்க. அப்போ அங்கே போகும்போது ஒரு பிளாஸ்டிக் பை ஒரு வெசல் கொண்டு போ, துணிப்பை கொண்டு போ, அதை போட்டு அதில் வாங்கிட்டு வா. காய்கறி வாங்க போகும்போது அதை வாங்கிட்டு வரலாம். நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பெஸ்ட் திங் டு டு த அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட பொருட்களை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக் கேன் ஆஃபன் பி அவாய்டட். ஒரு தடவை அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும்? அதை தவிர்த்திடணும், திரும்ப யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், we can carry cotton or jute bags when we go shopping and say no when shopkeeper offers a plastic bag. ஷாப்கீப்பர் பிளாஸ்டிக் பேக் கொடுக்கும்போது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? அதை வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் வீட்டில் இருந்து ஒரு துணிப்பையோ அல்லது ஒரு சணல் பையோ என்ன பண்ணலாம்? கொண்டுக்கிட்டு போய் அவர் கொடுக்குற திங்ஸை நம்ம அதில் வாங்கிக்கிட்டு வரலாம். நம்ம தானேப்பா? ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த 6 என்னது? ரெடியூஸுங்கிறது குறைக்கிறது. ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வி யூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அதை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஃபோர் பையிங் எ பிளாஸ்டிக் ப்ராடக்ட் வி கேன் செக் டு see if there any substituents or alternatives that can be used. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பொருட்களை நெகிழி பை, ஒரு பிளாஸ்டிக்கை வாங்குறதுக்கு முன்னால் அந்த பொருளுக்கு சமமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு மூலப்பொருள், புரியுதா? ஒரு மூலப்பொருளால் செய்யப்பட்ட அதுக்கு பதிலாக ஏதாவது உள்ளதா அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா சரி பார்த்த பின் அந்த பொருளை வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு இதாக இருக்குது அப்படின்னா, இதில் பிளாஸ்டிக் உள்ளதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ அது ரிலேட்டடாக உள்ள வேறு பை உள்ளதை கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? வாங்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ யூஸ் ஃபெவர் பிளாஸ்டிக்ஸ் வி வில் கிரியேட் லெஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட். அதுக்கு பதிலாக உள்ளது நம்ம வேறு ஒரு பை இந்த இதில் கொடுங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர்லேயே செய்கிறாங்க ஒரு சில கவர்லாம், அதெல்லாம் வாங்கும்போது அந்த பிளாஸ்டிக் இது வாங்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. ஈவன் இஃப் இட் ட்ரை டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் த்ரோன் அவே, இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டாப் யூஸிங் பிளாஸ்டிக் கம்ப்ளீட்லி. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், ஒரே அடியாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. பட் நம்மளால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளாஸ்டிக்கை குறைச்சோம்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்தணும். இஃப் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கேன் பி யூஸ்ட் எகெயின் அண்ட் அகெயின். திரும்ப திரும்ப என்ன பண்ணுறான்? பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதில் விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹாவ் அ பிளாஸ்டிக் பேக் இன் குட் கண்டிஷன்,
ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் இட் அவே வி கேன் யூஸ் இட் எகெயின் த நெக்ஸ்ட் டைம் வி கோ ஃபார் ஷாப்பிங். இப்போ ஒரு தடவை பிளாஸ்டிக் பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா காய்கறி வாங்க சொல்கிறாங்க, நம்ம காய்கறி ஒரு பையில் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த பையை வாங்கினதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பையை தூக்கி எறியலாமா? எறிய வேண்டாம். ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து சணல் பையோ இல்லை துணி பையோ இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் ஷாப்பிங் போகும்போது அந்த பையை எடுத்துக்கிட்டு போங்க. அதான் ரீயூஸ். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹாவ் அ பிளாஸ்டிக் ப்ராடக்ட் and if you do not feel like using it again, we can give it others instead of throwing it out. உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? அதே பையை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள்னால் என்ன சொல்லியிருக்கேன்? மறுசுழற்சி செய்யணும். அது எப்படி? அதாவது இட் இஸ் எ பெட்டர் டு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட். பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறது பெட்டர். செப்பரேட்டிங் பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் மேக்கிங் ஷுர் கெட்ஸ் ரீசைக்கிள்ட் இஸ் அ குட் ஆஸ் இட் டர்ன்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்டு சம்திங் நியூ. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பயனற்ற பொருள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. We will meet tomorrow. Thank you.